நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். மார்ச் மாதம் விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். எல்லாமே கிரகங்கள் தான். ஸோ அந்த கிரகங்கள் இப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதன் வழி மூவ் பண்ணுறதுக்கு தான் நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தையை எடுத்த உடனே நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் நிதானம் தேவைப்படும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு டார்ச்சர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ எப்படி போனால் நீங்கள் ஜெயிக்க முடியுன்றதும் இதுலேயே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஒரு 8-10 நிமிஷம் உங்களுக்காகத்தான். நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த உங்கள் ராசிநாதன் யார்? செவ்வாய். அவர் உங்களுடைய 6ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அவர் 8ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துட்டுருக்கார். அது புதனுடைய வீடு. ஸோ இப்போது நீங்கள் என்ன பிளான் பண்ணினாலும் அந்த பிளானுக்கு கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். தசாபுத்தி அந்தரம் நல்லா இருந்தா, தசாபுத்தி அந்தரத்துலேயே ஏதாவது பிரச்சனையாக இருந்ததுன்னா இழுன்னு இழுத்துட்டே போகக்கூடிய வாய்ப்பும், நீங்கள் ஒன்று சொன்னால் மற்றவங்களுக்கு இன்னொன்று புரிஞ்சுக்கிட்டு வேறு ட்ராக் எடுத்து போகிறதுனால மண்டையை பிச்சிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போ உங்களுடைய தெளிவுன்றது இன்னும் அதிகமாக இருக்கணுன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது, இந்த மாதத்துக்கு ஒரு பேர் கொடுக்கணும் அப்படின்னா இட் இஸ் கால் மென்டல் ப்ரெஷர். ஸோ அந்த ப்ரெஷரை எடுத்துக்காதீங்க, கவலையே படாதீங்க, நிதானமாக செயல்படுங்க. அண்ட் ஒரு நாளைக்கு பொதுவாகவே விருச்சிகம் இஸ் வெரி ஸ்ட்ராங். அவங்க ஒரு விஷயத்தை எடுத்ததுன்னா விடாப்புடியாக முடிக்கணும் அப்படின்றது ட்ரூ. அந்த ஒரு குணம் தான் அவங்கள பெரிய லெவலுக்கு கூட்டிகிட்டு போயிடும். பட் அந்த இடத்துல இப்போ கிரகங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒரு டென்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானம் தேவை. 4ஆம் வீடு அப்படின்றது தாயை குறிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். அதே மாதிரி வீடு, வாகனம் அப்படின்றதுலாம் இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது. அதில் சூரியனும் போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். உங்களுடைய 10ஆம் வீட்டு அதிபதி சூரியன். ஸோ அப்போ எப்படி இருக்குன்னா, நீங்கள் எது எடுத்தாலுமே பேரண்ட் சைடு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நிறைய பேருக்கு இப்போ வண்டி மாற்றணும் அப்படின்ற ஒரு தோணுதல் ஏற்படும். அது 2 வீலராக இருக்கலாம், 4 வீலராக இருக்கலாம், அல்லது எதுவாக வேணாலும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணல, ஒரு ட்ரக்காக கூட இருக்கலாம். ஸோ அதை மாற்றணும்னு தோணும், அதை மாற்றிடுங்க. அது ஒன்றும் பெரிய மைனஸஸ் இல்லை. அப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு கூட்டிகிட்டு போயிடும். உங்களுடைய தொழிலுக்காகவே அது பயன்படும். நீங்கள் பைக்கு, காருன்னு எது வாங்கினாலும் அகைன் உங்களுடைய ஜாபுக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அது ரொம்ப பிரமாதமாக யூஸ் பண்ணும். அதே மாதிரி வீட்டையும் பார்த்தீங்கன்னா புதுப்பித்தல், ரிப்பேர் செய்கிறது. ரிப்பேர் எப்போ செய்வோம்? அது ஏதாவது பிரச்சனைன்னா தானே ரிப்பேர் செய்வோம். அது ரிப்பேர் செய்கிறதுனால ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிடுவீங்க. அம்மா அப்பா உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதில் எந்த விதமான ஒரு பயம் பாதிப்பு இல்லை. ஆனால் குழந்தைங்களுடைய கருத்து வேறுபாடு நிறைய வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 5ஆம் வீட்டில் முக்கூட்டு கிரகங்களாக ஆரம்பித்து அது அப்படியே ட்ராவல் பண்ணி 6 கிரகங்கள் சேர்ந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குது. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய ஐடியாஸ், நிறைய ஆப்ஷன்ஸ். அதனால் மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். பட் 11ஆம் வீட்டில் கேது இருக்கிறது பெரிய ப்ளஸ். எல்லா கிரகங்களும் 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால ஃபைனலி இட் வில் பி சம்திங் எக்ஸ்ட்ராடினரி குட். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல நிறைய ஃப்ரிக்ஷன்ஸ், ஆனால் ஃபைனலி அந்த ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டதுனால தான் ரைட்டான ஒரு வழிக்கு கூட்டிகிட்டு போய் லாபகரமான ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் போய் ரீச் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, இந்த மாதம் இப்போ எரிச்சலாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஈவன் ஆஃப்டர் 5 இயர்ஸ் கழிச்சு, இந்த மாதத்தில் இவங்க 4 பேர் நம்மளை இப்படி குழப்பினால தான் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம அடுத்த இதுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது டென்ஷன், ஆனால் ஃபைனலி லாபகரமாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக மனசு இப்போ ரொம்ப பயப்படுங்க. நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு பண்ணுறீங்க அப்படின்னா இது ரைட்டா, ராங்கா, கரெக்டான வழியில் எடுத்துகிட்டு போயிடுவோமா அப்படின்னு. ஒருத்தரை நம்பி நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருப்பீங்க. ஒருத்தரை நம்பி நீங்கள் ஜாபுக்காக நீங்கள்
மூவ் பண்ணியிருப்பீங்க. ஒருத்தனை நம்பி உங்களுடைய கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயத்துக்கு மூவ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் நடக்குமா நடக்காதான்ற பயம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா நெஞ்சு வலிக்கிற மாதிரி கூட தசாபுத்தி அந்தரங்கள் சரியில்லை அப்படின்னா இருக்கும். அந்த பயத்தினால உங்களுக்கு டயபெட்டிஸ் ஷூட் அப் பண்ணலாம், ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் வரலாம், ப்ரெஷர் மிஷினில் கிர்ன்னு ஏறலாம், உங்களுக்கு தலை சுத்தல் வரலாம், இதெல்லாம் ஏற்படும். ஸோ இதுல இருந்தெல்லாம் நீங்கள் தப்பிக்கிறதுக்கு ஆல்ஃபா டைம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். நைட் வந்து நேரம் நம்ம மனசு ஒரு மாதிரி இருக்கும், காலையில் கண்ணு முழிப்போம், ஆனால் முழிக்கவே முடியாத ஒரு நிலை தான் இட்ஸ் கால்ட் ஆல்ஃபா டைம். அந்த டைமில் வந்து உங்களுடைய எண்ணங்கள் எதுவோ அதை மைண்டுக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து உங்கள் மனசில் சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். எதுலேயுமே நிதானம் தேவை. ஓவர் குழப்பமாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? தள்ளி வச்சிடுங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதைத்தான் நீங்கள் பண்ணணும். அது விடாமல் நீங்கள் டென்ஷன் ஆகிட வேண்டாம். ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நிறைய டக்கஃபோர் வரும். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஒரு வெறுப்பாக இருப்பாங்க. அண்ட் அவங்க சொல்லக்கூடிய ஐடியாஸை மெச்சூரிட்டி அப்படின்றது அவங்களுக்கு குறைவாக இருக்கிறதுனால ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ உங்கள் குழந்தைங்க 10th 12th காலேஜுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆப்ஷன்ஸ் வேறையாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் சீர்படுத்த தான் முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் அது அவங்களுக்கு பிடிக்காம போயிட்டு இருக்கும். அநியாயமாக செலவு பண்ணாதடா, இதில் போய் மாட்டிக்குவேன்னு நீங்கள் சொன்னாலும் அவங்க மனசு ஏற்றுக்காது. ஸோ கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணும்போது நல்ல விஷயங்கள் எண்டப் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல குழந்தைங்களோட கோவப்படக்கூடாது. நீங்கள் எடுத்து சொல்லணும், அல்லது நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் பண்ணிடுங்க, கண்ணா இதெல்லாம் உனக்காக தான் சொல்கிறேன், நீயே தான் லோன் வாங்க போகிற, நீயே தான் லோன் கட்ட போகிற, நான் ஒன்றும் கொடுக்க போகிறது இல்லை, பட் ஸ்டில் இது உனக்கு அவசியமான்றது ஒரு தடவை யோசி, தயவு செஞ்சு மாட்டிக்காத அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க பொறுமையா அவங்க கிட்ட சொல்லணும். அதே மாதிரி 6ஆம் வீட்டில் இத்தனை கிரக அமைப்புகள் இருக்கு. 6 அப்படின்னா அதாவது 5 கிரகங்கள் வந்து இத்தனை அமைப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது 6ஆம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் வந்து 8ல் போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நெகட்டிவான விஷயங்கள் உங்க மைண்டுக்கு படும், பயத்தை கொடுக்கும். மேபி உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருப்பாரு, மேபி அவருக்கு ஸ்ட்ரோக் கூட வந்திருக்கலாம், அது வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கும். ஸோ இதெல்லாம் விச் வி கால் ஓவர் திங்கிங். ஜஸ்ட் பாஸ் பண்ணி போயிட்டே இருங்க. முருகனுடைய வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி குரு பகவான் உங்களை பார்க்குறாரு இல்லையா, அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸுங்க. இவ்வளவு கன்ஃபியூஷன், இவ்வளவு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த குருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆன்டிபயோட்டிக் மஞ்சள், தட் இஸ் உங்கள் வீட்டிலேயே அரைச்ச மஞ்சளை நீங்கள் வந்து நிறைய எடுத்துக்கும் போது, இன்னும் சொல்ல போனால் நைட் வந்து பாலில், அதாவது லூக் வார்ம் மில்கில் நீங்கள் வந்து மஞ்சப்பொடியும் மிளகும் பண்ணி குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நிதானம் வந்து உங்களுக்கு வரும். எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸோட நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அப்படின்றது 7ஆம் வீட்டில் குரு சூப்பராக இருக்கார். உங்களுடைய 2ஆம் அதிபதியும் குரு தான். ஸோ எதுவாக இருந்தாலும் லைஃப் பார்ட்னர்கிட்ட மனசு விட்டு பேசுங்க, பாரங்கள் எல்லாம் குறைஞ்சே போயிடும். லைஃப் பார்ட்னர் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் அல்லது பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதும் லைஃப் பார்ட்னருக்கும் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். அதே மாதிரி நீங்கள் பெண்மகளாக இருந்தால் இந்த மார்ச் 14ஆம் தேதி மிஸ் பண்ணிடாதீங்க. காரடையான் நோன்பு உங்களுக்கு தெரிஞ்சதே. ஸோ கணவன் மனைவியினுடைய பந்தத்தை வலுப்படுத்துறது தான் இந்த காரடையான் நோன்பு. அந்த கதையை கண்டிப்பாக கேளுங்க. மனசில் அந்யோன்யம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்னுடைய ஒரு முக்கியமான பந்தத்தை உணர்த்தும் வகையில் தான் இந்த காரடையான் நோன்பு இருக்கு. அன்னைக்கு தாலி சரடு மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா, அதாவது அவ்வளோ நல்லா இல்லை மாற்றணுன்றதுனா அன்னைக்கு மாற்றிக்கோங்க. அது மிகப்பெரிய தாலி பலத்தை கொடுக்கும். தாலி பலம் சொல்லும்போது தாலி பவளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது கரையிற மாதிரி இருந்தால் இப்போ நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. போடாதவங்க கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அதுக்கு பேர் மாங்கல்ய பவளம், தாலி பவளம்ன்றது தான். மாங்கல்ய பவளம் தாலி பலம்னு சொல்லக்கூடியது. ஸோ அது நீங்கள் போடும்போது உங்கள் 2 பேருக்கும் அந்யோன்யம் நல்லா இருக்கும். எப்பயுமே வீட்டில் பெண்மகள் வந்து மன அமைதியோட நிம்மதியாக இருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்தையே கொண்டு வந்துட முடியும். அது உங்களுக்கு தெரிஞ்சதே. அதே மாதிரி கல்யாணம் ஆகணும்னு வேண்டக்கூடிய பெண்கள் வந்து நீங்கள் நோன்பு கயிறு வச்சு அன்னைக்கு அந்த விரதத்தினுடைய மகிமையை கேட்டு அதுக்கு உண்டான பிரசாதத்தை நைவேத்தியம் செஞ்சு நீங்கள் உண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஆண்மகன் கிடைப்பான் அப்படின்றது உறுதி. ஸோ அதையும் நீங்கள் மேற்கொள்ளுங்க. முருகனுடைய வழிபாடு, ஹனுமனுடைய வழிபாடு உங்களை சூப்பராக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன்.
நன்றி, வணக்கம்.